டாடா என்ன பண்ணாரு, லண்டன் போனார். லண்டனில் போனால் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல், அங்கே போகிறாரு. அந்த ரொம்ப அழகாக இருக்குது, அதை போய் பார்க்க போகிறாரு. ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, சீக்கிரமாக இருக்குது. உள்ளே போய் உட்காந்து காஃபி கொடுங்க அப்படின்னு. அப்பயே காஃபி எத்தனையோ பவுண்டு, 100 பவுண்டு கூட வச்சுங்க, ரொம்ப காஸ்ட்லி காஃபி. அவன் காஃபி எடுக்க போனவன் திரும்ப வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டான். திரும்ப வந்து இல்லை சார் உங்களுக்கு கொடுக்கூடான்ட்டாங்க. ஏன்பா என்கிட்ட நீ என்ன பில் போடுற, பணம்லாம் இருக்கு என்கிட்ட. உங்கள்கிட்ட பணம் இருக்குது சார், ஆனால் இந்த ஹோட்டலில் ஒன்லி யூரோப்பியன்ஸ் ஆர் அலவுட். கருப்பர்களோ இந்தியர்களோ ஆசிய நாட்டினரோ இந்த நாட்டில் இந்த ஹோட்டலில் அலவுட் இல்லை. திஸ் ஹோட்டல் ஒன்லி சர்வ் ஃபார் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா பணம் வச்சிருக்கேன் தரமாட்டேங்கிறேன். இல்லை சார் கொடுக்க முடியாது, ப்ளீஸ் கெட் அவுட். அதான் அர்த்தம், அதான் வெளியில போங்கன்னு சொல்லாம உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டான். இப்போ நம்மகிட்ட பணம் இருந்து ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து இல்லைங்க மதுரைக்காரனுக்கெல்லாம் நாங்கள் காஃபி தரது இல்லைங்கன்னு யாராச்சும் சொன்னா என்ன பண்ணுவீங்க? மவனை வெளியில வாட அவனை வச்சுக்கிறேன். யாரப்பட்ட யாருக்கிட்ட மதுரைக்காரனுக்கு காஃபி இல்லைம்பியா, டீ இல்லைம்பியா? இல்லை வெளில வரும்போது ஒரு கல்லு இருந்து எடுத்து கண்ணாடியை உடைச்சிட்டு மாவனை இப்போ பாரு அப்படின்னு உடைச்சிட்டு வருவோம். அது ரியாக்ஷன், ரியாக்ட் பண்றது. சிச்சுவேஷன் கோவம் தான் ரியாக்ட் பண்றது. ரெஸ்பாண்ட் பண்றது வேற, ரியாக்ட் பண்றது வேற. டாடா ரியாக்ட் பண்ணல, அப்படியா வந்துட்டாரு. ஹி ரெஸ்பாண்டட். என்ன பண்ணார் தெரியுமா? இந்தியாவுக்கு வந்தார். இவனை மாதிரியே நான் ஒரு லக்ஸரி ஹோட்டல் நான் கட்டுவேன் அப்படின்னு மும்பையில் அதில் உருவானதுதான் தாஜ் ஹோட்டல். தாஜ் பிரம்மாண்டமாக ஒரு ஹோட்டல் வருவார். அவர் கட்டி முடிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு லண்டன்லேருந்து ஒரு மந்திரி வர்றான், வெள்ளைக்காரன். அவன் வழக்கமாக கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்குறவனே அவங்க ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க, இல்லை இப்போ இங்கே தாஜ்னு ஒரு பெரிய ஹோட்டல் வந்திருக்கு, நீங்கள் அங்கே தங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, உலகத்தரமாக இருக்கு, நாமெல்லாம் பிச்சை போடணும், இங்கிலாந்துல கூட அப்படி ஹோட்டல் இல்லை. அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் பார்த்தா அப்படி வசீகரமாக இருக்கு. அவனே மயங்கிட்டான் தாஜ் ஹோட்டலை பார்த்து. எப்படி இந்தியாவில் இப்படிப்பட்ட ஹோட்டல் கட்ட முடியும், இந்தியன்ஸ் இப்படிப்பட்ட ஹோட்டல் கட்ட முடியும், ஆச்சரியப்படுறான். அப்போ இது யார் கட்டினது அப்படின்னு கேட்குறான். அந்த டாட்டான்னு ஒருத்தர் இருக்கார், ஜாம்ஷெட்ஜி டாட்டா அவர் பேர். ரத்தன் டாட்டாவோட முன்னோடி அவர் தான். அவரை நான் பார்க்கலாமா? பார்க்கலாம், வர சொல்லுவோம். அமெரிக்கா லண்டன்லேருந்து மந்திரி வந்திருக்காருன்னா அவரும் சந்தோஷமா உங்களை பார்க்க வருவார். தகவல் சொல்கிறாங்க, அவரும் வர்றாரு. அவர்கிட்ட இவர் கேட்குறான், இவ்வளவு அற்புதமான ஒரு ஹோட்டல் கட்டணும்ன்ற இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? உங்ககிட்ட இருந்தா வந்துச்சு. எங்கிட்ட இருந்து வந்துச்சு? ஆமாம். எப்படி சொல்கிறீங்க? நான் வந்தேன் லண்டனில் இந்த ஹோட்டலுக்கு, நீங்கள் வந்து யூரோப்பியன்ஸுக்கு தான் காஃபி தருவோம், இந்தியன்ஸுக்கெல்லாம் காஃபி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால அதை பார்த்துட்டு நாம இப்படி ஒரு ஹோட்டல் கட்டுவோம் அப்படின்னு கட்டினேன். அவன் அப்படி ஸ்டன் ஆகிட்டான். அப்படியே சொல்லி உங்களை இன்சல்ட் பண்ணாங்க? ஆமாம். மிஸ்டர் மினிஸ்டர், யூ டெனீட் காஃபி ஃபார் மீ, பட் ஐ வில் ஆஃபர் காஃபி டு யூ. சர்வர், அவருக்கு ஒரு காஃபி கொடு அப்படின்னா. செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சா இல்லையா? இந்தியர்களுக்கு காஃபி இல்லைன்னு சொன்னீங்க, ஐரோப்பியன்ஸ் மாத்திரம் தான். நீ ஐரோப்பியன், நீ உள்ள வந்திருக்க, நாங்க மறுக்க மாட்டோம், எங்க ஹாஸ்பிட்டாலிட்டி அது இல்லை, உனக்கு காஃபி நான் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சர்வர் கூப்பிட்டு காஃபி கூட ஐயாக்கு ஃப்ரீயா, காசு வாங்காம அப்படின்னு சொன்னான். ஓசி காஃபி குடிச்சிட்டு வந்தான் இந்த லண்டன் மந்திரி. இது ரெஸ்பான்ஸ். ரியாக்ஷன் வேற, ரெஸ்பான்ஸ் வேற. உன்னை யாராவது முட்டாள்னு சொன்னோன்னு என்ன ரியாக்ஷன் காமிப்ப? நானா முட்டாள் அப்படின்னு நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டா நீ முட்டாள் தான்றது ப்ரூவ் ஆயிடும். ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணணும்? வாழ்க்கையில உயர்ந்து காமிக்கணும். வார்த்தையில காண்பிக்க கூடாது நீ முட்டாள் இல்லைன்னு, வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும். அவர்கள் தான் சவாலை சந்திக்க தயாராக இருப்பவர்கள். அதே மாதிரிதான் அங்கே ஜாம்ஷெட்பூர்ல ஒரு ஸ்டீல் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு இதே ஜாம்ஷெட்ஜி டாட்டா தான் அப்ளை பண்ணார். அங்க இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அப்பெல்லாம் ஸ்டீல்னால இங்கிலாந்து தான். இந்தியர்களுக்கு ஸ்டீல் டெக்னாலஜி தெரியாது, அயன் அண்ட் ஸ்டீல்னா என்னன்னு தெரியாது. ஆனா நமக்கு ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி அயன் அண்ட் ஸ்டீல் இருக்குங்க. அது காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா இருந்தது 18th செஞ்சுரியில். அது அப்புறம் அடிச்சுட்டான் பிரிட்டிஷ். அதுக்கப்புறம் அதை கார்பரேட்டைஸ் பண்ணி பெரிய பெரிய ஸ்டீல் கம்பெனி வச்சான். அந்த ஜாம்ஷெட்பூர்ல டாடா வந்து ஸ்டீல் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பெர்மிஷன் கேட்கிறார் கவர்மெண்ட்ல. அந்த அந்த பிரிட்டிஷ் கலெக்டர் எழுதின ரிமார்க் இருக்கு, நோட் ஷீட்ல எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு கொடுத்துட்டு, அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதிட்டு கீழே நக்கலா கிண்டலா எழுதுறான், ஐ வில் பி ப்ரிப்பேர்ட் டு ஈட் எவ்ரி அவுன்ஸ் ஆஃப் ஸ்டீல் தட் யூ ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் இன் திஸ் கம்பெனி அப்படின்னு எழுது. இந்த நிறுவனத்தில் நீ உற்பத்தி செய்ய போகிற ஒவ்வொரு அவுன்ஸ் எஃகும், அவுன்ஸ்னா தெரியுமில்ல, அது ஒரு கிராம் வெயிட், ஒவ்வொரு அவுன்ஸ் எஃகையும் நான் சாப்பிட தயாரா இருக்கேன். என்ன அர்த்தம்? இந்தியர்களுக்கு எஃகு தொழில்நுட்பம் தெரியாது, உன்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா? நீ முட்டாள் மாதிரி பெர்மிஷன் கேட்டா நானும் கொடுக்குறேன், பட் யூ cannot do it.
அதுல அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு உருவானதுதான் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, டிஸ்கோ நிறுவனம். ஐ வில் பி ப்ரிப்பேர்ட் டு ஈட் எவ்ரி ounce ஆஃப் ஸ்டீல் நான் எழுதினான். இன்னைக்கு என்ன நிலம் தெரியுமா? எந்த லண்டன் கலெக்டர் இப்படி எழுதினானோ அந்த லண்டனுடைய ஸ்டீல் மேஜரை டாடா நிறுவனம் விலைக்கு வாங்கி இந்தியாவோடு இணைத்து